அதிகாரிகள் புள்ளி விவரங்களுக்கு அடிமையாகாமல் களப்பணியாற்றுங்கள் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமை செயலாளர் ஆர் ராதாகிருஷ்ணன் அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பெருவளாகத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ஆர் ராதாகிருஷ்ணன் துறை ரீதியாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 226 பயனாளிகளுக்கு 1,84,23,900 மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கினார். இதேபோன்று மத்திய கூட்டுறவு வங்கியில் இளந்தளிர் சேமிப்பு கணக்கு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கணக்கு, தமிழ் புதல்வர் திட்டம் சேமிப்பு கணக்கு தொடங்கிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வங்கி கணக்கு புத்தகங்களையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசியதாவது, திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவு சங்கம் பயிர்க்கடன் உள்ளிட்ட வேளாண் கடன் வழங்குவதில் மாநில அளவில் முதலிடம் இருப்பதாகவும், கடந்த ஆண்டு 1,09,000 பயனாளிகளுக்கு 950 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆண்டு 36,000 பயனாளிகளுக்கு 284 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைக்காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2700 தார்பாலின் சீட்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், திருவண்ணாமலையை பொறுத்தவரை நேரடி நெல் கொள்முதல் தரமான நெல் கிடைப்பதாகவும், மாநில அளவில் 41,212 தார்பாலின் சீட்டுகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். அதிகாரிகள் புள்ளி விவரங்களுக்கு அடிமையாக இல்லாமல் களத்தில் உள்ள உண்மைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். புள்ளி விவரத்துக்கு நம்ம அடிமையா இல்லாமல், புள்ளி விவரம் நமக்கு ரொம்ப ஒரு காட்டுறதுக்கு சுட்டி காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா களத்துல இருக்க உண்மைக்கும் நம்ம அடிமையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தன்னைத்தானே திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தரம் கடந்த முறை நான் செக்ரட்டரியா இருக்கும்போது எல்லாமே புள்ளி விவரம் காட்டிட்டு மழை பெய்யும் போது டக்குன்னு ரோட்ல தண்ணியை காட்டுவாங்க. அது எனக்கும் வேதனையாக தான் இருக்கும். விவசாயிக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கள அளவில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, எப்படி கிரிக்கெட் பிச் வரும்போது டக்குன்னு மூடுறாங்களோ மூடுறதுக்கான ஏற்பாடு சொல்லியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை காந்தி நகர் பகுதியில் உள்ள நியாய விலை கடையை பார்வையிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களையும் வழங்கினார். அப்பொழுது அங்கு வந்த குடும்ப அட்டைதாரரின் கைரேகை பதிவாகவில்லை. ஆனால் அவரை அலைக்கழிக்காமல் இந்த மாதத்திற்கான பொருளை வழங்குமாறு உத்தரவிட்டார். அதே போன்று அடுத்த மாதம் சேவை மையத்திற்கு சென்று கைரேகையை மாற்றிக்கொண்டு வருமாறு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் இரா ராமபிரதீபன், மாவட்ட வழங்கல் அலுவலர் ராமகிருஷ்ணன், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் எஸ் பார்த்திபன், மத்திய கூட்டுறவு வங்கி இணை பதிவாளர் க ஜெயம், பொது மேலாளர் ஜி.வி. விஜயபானு மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கூட்டுறவு வங்கி அலுவலர்கள், பயனாளிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.